ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனிமல்ஸ் பற்றி. ஆனால் யூஸ்வலாக நம்ம பேசுகிறோம் லயன், டைகர், ஸ்னேக் இது போலெல்லாம் இல்லை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அனிமல்ஸ் டெட்லியான, நமக்கு ரொம்ப அன்ஃபெமிலியரான ஒரு கிரியேச்சர்ஸாக இருக்கும். ஸோ ரெடியாக வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன சீ ஸ்னைல். இதோட சைஸ் 4-6 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஆனால் இதை எல்லாருமே சீக்ரெட் ஸ்னேல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது உங்களை கொட்டினதுக்கு பிறகு நீங்கள் இறக்குறதுக்கு ஒரு சீக்ரெட்டை நம்ம ஸ்மோக் பண்ணுறதுக்கு எடுக்கிற நேரம் அளவு டைம் தான் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு விஷத்தை யூஸ் பண்ணுதான். அது ரொம்ப ஸ்பீடாக உங்கள் பாடியில் ஏறும். அதோட விஷம் எப்படிப்பட்டதுன்னா, அது உங்களை கொட்டினதுக்கு அப்புறமா சில வினாடிகள்லேயே உங்கள் உடம்பை பேரலைஸ் பண்ண வச்சிடும். முதல்ல எந்த விதமான பெயினுமே உங்கள் பாடியில் இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் ஷட் டவுன் ஆக தொடங்கும். அதே மாதிரி இதோட வேர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, இதோட விஷத்தை இல்லாமக்கிறதுக்கான எந்த மருந்துமே இதுவரை கட்டியும் கண்டுபிடிக்கப்பட்டில்லை. இது எங்கே இருக்குன்னா, யூஸ்வலி கோரல் ரீஃப்ஸில் தான் இருக்கும். பெசிஃபிக், இந்தியன் ஓஷன்ஸில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட், ஸ்டோன் ஃபிஷ். இதோட லுக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப டல்லாக ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். அதுதான் அதோட ட்ரிக்னு கூட சொல்லலாம். இது கடலோட அடிப்பாதையில் தான் ஒளிஞ்சு வாழ்றதா சொல்லப்படுது. நீங்கள் அது மேலே தற்செயலாக காலை வைக்கிறப்ப அது அதோட 13 கூர்மையான முட்களை வச்சு உங்களை குத்தி அதோட விஷத்தை உங்கள் உடம்புக்குள்ளே இறக்குமா. இப்படி நடக்கிறப்ப வார வலியை இந்த உலகத்திலே மிக மோசமான வலின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களாம். இதால் பாதிக்கப்பட்ட சிலர் அதிர்ச்சிக்கு போய் இறந்து போகிறாங்களாம். இல்லைனா சில மணி நேரங்களுக்குள்ளுக்கு அவங்க இறந்து போகிறாங்களாம். ஆஸ்திரேலியாவில் தான் இது காமனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ராக் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆனால் இதோட ஒரு டச் போதும் 10 மனிதர்களை கொள்றதுக்கு. இது அதிகமாக கொலம்பியா ஜங்கல்ஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட தோலை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு விஷமான பெட்ராசொடாக்சின்னு சொல்லக்கூடிய விஷம் சுரக்குதான். அது மட்டும் இல்லாமல் பழங்குடி வேட்டைக்காரர்கள் எல்லாம் இந்த தவளையோட விஷத்தை அவங்களோட ஊதுகுழல்களில் பயன்படுத்திக்கிட்டதான் சொல்லப்படுது. அதனால தான் இந்த தவளைக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னா டாட் தவளைன்னு சொல்லி அழைக்கப்படுது. சயின்ஸ் இப்போவுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஏன் இந்த தவளையோட தோல் இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குதுன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஆக்டோபஸாக இருக்குது. அதோட உடம்புல ஒரு க்ளோவிங்கான ப்ளூ ரிங்ஸும் இருக்குது. ஆனால் இந்த ஆக்டோபஸோட ஒரு பைட் போதும் 26 மனிதர்களை கொல்றதுக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷம் இதுகிட்டே இருக்கு. இந்த விஷத்தோட பேர் என்னன்னா டெட்ரோடோடாக்சின். இது உங்கள் முழு உடம்பையுமே பேரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஆக்டோபஸோட பைட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நகரவோ, பேசவோ, சுவாசிக்கவோ முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷத்துக்கு இன்னுமே இங்கே மருந்து கண்டுபிடிக்கப்படலை. இது அதிகமாக ஜப்பான், ஆஸ்திரேலியா இது போன்ற கடற்கரை ஓரங்களில் தான் இருக்கப்படுதா சொல்லப்படுது. இது ஒரு சின்ன இன்செக்ட், த அசசின் பக். இது இன்செக்ட்னு சொல்லும் போது நீங்கள் இக்னோர் பண்ணிடாதீங்க. இது ஒரு டெட்லி டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற இன்செக்டாக இருக்குது. இது சாகஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை பரப்புது. இந்த நோய் உங்கள் ஹார்ட்டையும் உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் பாதிக்கிறதா சொல்லப்படுது. இந்த இன்செக்டால் இந்த உலகத்திலே மொத்தமாக 8 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இன்செக்ட் நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் உதடு இல்லைன்னா உங்கள் முகத்துக்கு அருகில் வந்து அது கடிக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கிசிங் பக்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி லத்தீன் அமெரிக்காவில் தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இது மெதுவாக மற்ற நாடுகளுக்கும் பரவுறதாகவும் சொல்கிறாங்க. ஜயண்ட் சென்டிபீடி. இது வேற லெவல் க்ரீப்பியான ஒரு அனிமல். இது 12 இன்ச் வரைக்கும் நீளமாக வளரக்கூடியது. இது இதோட விஷத்தை எலிகள், பல்லிகள் அது மட்டும் இல்லாமல் வௌவால்கள் போன்றவற்றை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்துது. இதுகிட்ட இருக்கிற இடுக்குகளால் தான் இது கடிக்கிறத சொல்லப்படுது. இது கடிச்சதுக்கு அப்புறமா வலி, வீக்கம், குமுட்டல் இது போல சிம்டம்ஸ் நம்ம பாடியில் காட்டப்படும். அதுக்கப்புறமா இது நம்ம உயிருக்கே ஆபத்தானதாக மாறும். இது மோஸ்ட்லி பிலிப்பைன்ஸ், சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. நைட் டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன மோஸ்ட் டெட்லி அனிமல்ஸ் யூ ப்ராபப்லி நெவர் ஹியர்ட் ஆஃப். இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக, ஸ்மாலாக இருக்கலாம், ஆனால் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நேச்சர்னு சொல்லக்கூடியது ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸாலே நிறைஞ்சிருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.